தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம் வசனம் 8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாயிலே தேவனை துதிக்கும் துதியினாலே இந்த நாள் முழுவதும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே மாத்திரமல்ல, எங்களுடைய ஆயுள் உள்ளவரும் நாங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே அது விலகி போகும் ஆண்டவரே. எல்லா பாடுகளும் அது தானாய் அகன்று போகும் ஆண்டவரே. கட்டுகள் அவிழ்க்கப்படும் சுவாமி. ஆமாண்டவரே, தேவனை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற கிருபையை தாங்க, உயர்த்தி பாடுகிற கிருபையை தாங்க, உயர்த்தி உம்மை துதிக்கிற கிருபையை தாங்க. வேத வசனத்தை வைத்து நாங்கள் துதிக்கட்டும் சுவாமி. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் துதிக்கட்டும் ஆண்டவரே. தாவீது துதித்தது போல நாங்கள் துதிக்கட்டும் சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் தேவனை துதித்தது போல நாங்கள் துதிக்கட்டும் சுவாமி. அன்னாள் கர்த்தரை துதித்தது போல நாங்கள் துதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாயிலும் தேவனை துதிக்கிற துதிய கர்த்தர் அளவில்லாமல் இன்றைக்கு தாங்க சுவாமி. சூழ்நிலையிலே துதிக்கிற கிருபையை தாங்க. போராட்டமான சூழ்நிலைகளை தேவனிடத்துல துதிக்க ஆண்டவரை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீங்க நிரப்புவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.